தமிழக அரசு இந்த லேண்ட் இஷ்யூ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதான் இந்த அஸ்வினி வசூல் வழக்கு கொடுத்துருக்காரு. அது வந்து செய்தியாளர் பார்த்தீங்கன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தவறாக செய்தியை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இல்லை, நேற்றைக்கு நான் விரிவாக அறிக்கை கொடுத்தேன். அது வந்து செய்தியாளர்கள் மேலே எந்த தவறும் கிடையாது. நீங்க அந்த காணொலியை பார்த்தா தெரியும், வேற எந்த சட்டமும் இல்லை. ரொம்ப தெளிவாக அவர் வந்து கேட்கிறாரு, மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி ப்ராஜெக்ட் என்ன நிலைமை என்று கேட்கிற பொழுது அதை வந்து தமிழக அரசு வந்து வேண்டாம் என்று கடிதம் கொடுத்ததாக மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி அவர்கள் சொல்லுறாங்க. ரொம்ப 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 தவறான ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, அந்த செய்தி தவறானது என்று பேட்டி கொடுத்த அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்து ரயில்வே நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம். ஆனால் அவர்கள் எந்த மறுப்பும் சொல்லல. 5 நாள் வந்து அந்த செய்திக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இது வந்து திட்டமிட்டு செய்கிற ஒரு வேலை. ஒன்றிய அரசு குறிப்பாக ரயில்வே துறையில் தமிழ்நாட்டை முழுமையாக வஞ்சிக்கிறது. மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி புதிய வழித்தடத்துக்காக கடந்த ஒரு 6 ஆண்டுகள் எனக்கு தெரிந்த 5 முறை நான் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே எழுப்பியிருக்கிறேன், எழுத்துப்பூர்வமாக எழுப்பியிருக்கிறேன். அதற்கான நிதியை கொடுக்காமல் தாமதித்துக் கொண்டிருப்பது ஒன்றிய அரசு. எனவே இப்பொழுதாவது ரயில்வே அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி புதிய வழித்தடத்துக்கான நிதியை ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும், வழங்க வேண்டும். வருகிற பட்ஜெட்டிலாவது முழுமையான நிதியை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.